வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு விளையாட்டுகளில் வெற்றி பெற்று தாயகம் திரும்பும் மூத்தோர் தடகள விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்க வேண்டும் என தமிழக துணை முதல்வருக்கு கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் அடுத்த கைவண்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சாமுவேல், வயது 78. இவர் தாய்லாந்து நகரில் உள்ள பாங்காங்கில் நடைபெற்ற மாஸ்டர் ஓபன் இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்ஸ் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பல்வேறு நாடுகள் பங்கு பெற்றனர். இந்தியாவில் இருந்து தமிழகத்தை சார்ந்த திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டூர் கிராமத்தை சேர்ந்த சாமுவேல் என்பவர் மூத்தோர்களுக்கான தடகள விளையாட்டு போட்டிகளில் 75 வயது பிரிவில் பங்கு பெற்று நீளம் தாண்டும் போட்டியில் தங்கப்பதக்கமும், உயரம் தாண்டும் போட்டியில் வெண்கல பதக்கமும், மும்முனை தாண்டும் போட்டியில் வெள்ளி பதக்கமும் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் அவரது சொந்த ஊரான கைவண்டூர் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் தங்கம் வென்று தாயகம் திரும்பிய தடகள மூத்த வீரருக்கு ஊர் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும், சந்தன மாலை அணிவித்தும், சால்வை அணிவித்தும், இனிப்புகள் வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தடகள வீரர் சாமுவேல் கூறுகையில், முதியோருக்கு என்று தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செய்து வருவதாகவும், ஆனால் விளையாட்டுத் துறையில் வயது முதிர்ந்தவர்களுக்கான எந்த ஒரு சலுகையும் இதுவரையிலும் தமிழக அரசு எங்களுக்கு அளிக்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக முதல்வரும் மற்றும் துணை முதல்வரும் ஆகியோர் மூத்தோர் வயது விளையாட்டு வீரர்களை கவனத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாடு சென்று விளையாட்டில் வெற்றி பெற்று தாயகம் திரும்பும் போது அதற்கான செலவுகளை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று விளையாட்டுத்துறை சார்பில் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அடுத்த ஆண்டு இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள ஆசிய மாஸ்டர் விளையாட்டு போட்டியில் கலந்து வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாஸ்டர் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தாய்லாந்தில் நடைபெற்ற தாய்லாந்து மாஸ்டர் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியிலே இந்தியாவின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கைவண்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் அப்போட்டியிலே கலந்து கொண்டு நீளம் தாண்டும் போட்டியிலே தங்கப்பதக்கமும், ட்ரிபிள் ஜம்ப் அதாவது மும்முறை தாண்டல் போட்டியிலே வெள்ளிப்பதக்கமும், உயரம் தாண்டும் போட்டியிலே வெண்கலம் பதக்கம் வென்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்னை சார்ந்திருக்கின்ற கைவண்டூர் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றேன். சென்ற மாதம் மலேசியாவில் நடைபெற்ற இதே போன்ற ஓபன் மாஸ்டர் இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்கிலே 2 தங்கப்பதக்கமும் 1 வெள்ளிப்பதக்கமும் வென்று நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் கடந்த வருடம் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் 2 வெண்கல பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் கைவண்டூர் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றேன். அடுத்த வருடம் இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய மாஸ்டர் விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொள்ளவும் இருக்கின்றேன். அப்போட்டியிலும் கலந்து கொண்டு நம் நாட்டிற்கு பதக்கங்களை பெற்று பெருமை சேர்ப்பேன் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றேன். தமிழக அரசும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, வெளிநாடு சென்று பதக்கங்களை பெற்று முதியோர்களும் வருகின்றார்கள், மாற்றுத்திறனாளியும் வருகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில் தான் சென்று வருகின்றோம். ஆனால் நாட்டுக்கு பதக்கங்களை பெற்று நாங்கள் பெருமை சேர்க்கின்றோம். இனி வரும் காலங்களிலே முதியோர்களுக்காக எங்களுக்கு ஒரு சிறிய தொகையாவது, அதாவது பயண செலவாவது சென்று வர எங்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.